மார்னிங் கேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குவேன், செம்மையாக தூங்கிட்டேன். சில பார்த்தா அண்ணன் தான் வந்து எழுதி போட்டால் இப்படி என்னம்மா இன்னும் எழுதி போய் சன்ரைஸ் பார்க்கல அப்படின்ட்டு அவன் அசஸ் பண்ணிவிட்டு 6 மணி வந்துச்சேன். ரிசல்ட்டு இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே தான் இன்னைக்கு. ஸோ என்னோட பர்த்டே வந்து நான் இங்கே கொண்டாடணும், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஒரு புது அடியை வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இங்கே வந்தேன். நம்ம இந்தியாவோட ஒரு லாஸ்ட் ஆஃப் எண்டு இது, ஒரு பார்டரில் நான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த சன்ரைஸை பார்த்து என்னோட 23வது வருஷத்தில் நான் வந்து காலேஜ் எடுத்து வைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்ட்டு எனக்கு நானே வந்து இது பண்ணிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது இந்த சன்ரைஸ் பார்க்க, வேற லெவலில் இருக்கு. பயங்கரமாக செஞ்சு விட்டுருக்கு. ஸோ வயசு நம்ம சன்ரைஸ் பார்த்தாச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. ஒர்த்து நான் இந்தளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல, பட் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே வாக் பண்ணி ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போட்டிங் போகணும். ஸோ அந்த இடத்துக்குலாம் அப்படியே சுற்றி பார்க்கணும். ஸோ நம்ம அங்கே கிளம்புவோம். ஃபிஷ் வந்து நிறைய இங்கே இறங்கியிருக்கு. ஸோ அது வந்து இங்கே வந்து சேல் பண்ணி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ இங்கே செம்ம கூட்டமாக இருக்குங்க, எல்லாம் வண்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தாண்ட மீன் பாருங்க, ஐஸ் போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மீன் தான் விற்றுட்ருக்காங்க, எல்லாம் யானை விட்டு விற்றுட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது, செம்ம கூட்டமாக இருக்குது. அந்தாண்ட மீன் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இது புக்கு இல்லை, இது வந்து மேப்பு, கரண்ட் மேப்பு. ஸோ அதனால் இது வாங்கினேன். வேறு நாளில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் போட்டிங் திறக்கலை, திறந்துட்டு போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்தாச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டு போட்டிங் பார்த்தா என்னங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது. சுற்றினா இதில் ஒரு 200-300 பேர் இருப்பானுங்க. அவங்கள மீறி நான் எப்படி நான் போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நிறையா பிளேசஸ் போகணும், எப்படி போகிறேன்னு தெரியல. அப்போ போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே நம்ம கிளம்பி நம்ம போய் அங்கே போகிறோம். ஸோ நம்ம ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த லாட்ஜில் இருந்தோம். இந்த லாட்ஜினா பேர் பார்த்தீங்கன்னா ஜோதி லாட்ஜு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து நல்லா கைண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு வந்தீங்கன்னா 300 ஆகும் ஒரு நைட்டுக்கு. இந்த மாதிரி அழகாக சிங்கிளாக வந்து தங்கிட்டு போயிடலாம். ஸோ இதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டிங் போகலாம். நைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே கோவில் இருக்குது. ஸோ நம்ம தங்கி இந்த லாட்ஜ் இதுதான் ஜோதி லாட்ஜு. ஸோ வாங்க நம்ம போயிட்டு போட்டிங் போவோம். சிறப்பு நுழைச்சிட்டு 200 ஆகும், நார்மல் நுழைச்சிட்டுலே போவோம். ஸோ ஒரு ஆளுக்கு 50 ரூபான்றாங்க. ஸோ இங்கே பாருங்க செம்ம கூட்டம். ஸோ நம்ம லைனில் போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய பேர் லைன்லேயே போக முடியறாங்க, நடுவில் எகிரிச்சு போகிறாங்க. நாங்கள் பின்னாடி இருக்கோம், எங்களுக்கு தான் கஷ்டம். நாங்கள் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கோம், கடுப்பாகுது. இது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்திருக்கோம். பாருங்க திருவள்ளுவர் சிலை இருக்குது, பக்கத்துலேயே அந்தாண்ட இது இருக்குது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். ஏதோ ஒன்று எடுத்துப்போம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் பாறை நம்ம வந்துட்டோம். அவங்க இறங்கிட்டே இருக்காங்க, பார்ப்போம். அவங்க திருவள்ளுவர் சிலை, பட் அது ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நம்ம வண்டி இங்கேருந்து அப்படியே அங்கே போவோம், அங்கேருந்து அப்படியே நம்ம அங்கே போகலாம். பட் இப்போ அவங்க அலோவ் பண்ணால் நம்ம இங்கே போகிறோம். இங்கே எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ்ன்னு தெரில, பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ வாங்க போயிட்டு சுற்றி பார்ப்போம்.
செப்பல் இங்கே வச்சு தான் போன மாதிரி ஃபஸ்ட் நம்ம செப்பலை வந்து இங்கே விட்டுருவோம். பாருங்க கடலை வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரி இருக்குது. இதை வச்சுக்கிறானுங்க நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு அது போட்டிருக்காங்க. ஓ சவுத் இதுதான் இந்த இந்தியாவோட லாஸ்ட் எண்ட் அடிக்குது. வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். அங்கே பாருங்க திருவள்ளுவரை வேற மாதிரி இருக்காரு. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பாருங்க இங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் இருந்தால் தண்ணி இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா. இதில் நிறைய மீன் இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது ஃபிஷ்ஷெலாம். பாருங்க சின்ன சின்னதாக தூண்டில் போட்ட மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டா பயங்கரமாக நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த இடம் அந்த பாறை வேற மாதிரி இருக்குது. பாருங்க நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை. ஸோ அந்த எண்டு தான் நம்ம எங்கே சொல்கிறது இந்தியாவோட எண்ட் ஆஃப் பிளேஸில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ இந்த வருஷம் என் பர்த்டேக்கு வந்து நான் இங்கே நின்றுட்டுருக்க மாதிரி, அடுத்த வருஷம் என் பர்த்டே ஃபுல்லாக நான் அந்த எண்டு இங்கே நினச்சிக்காதீங்க. அதாவது நார்த்தில் வந்து ஒரு மணாலியோ லேவோ இல்லை ஒரு காஷ்மீரோ ஜம்முவோ எந்த ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த பார்டருக்கு போய் நம்ம நிற்கணும். அது நம்ம வந்து ஒரு இதாக எடுத்துப்போம். கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், எனக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம யூடியூப்பில் புதுசாக தேங்க்ஸ்லாம் ஒரு பட்டன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் அதில் வந்து ஏதோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதை பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பார்வதி பாதம்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா வெளியே வந்து ஒரு நம்ம தங்கியிருந்தோம்ல ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கோவில் இருந்துச்சுல. ஸோ அந்த கோவிலில் இருக்கிற சாமி தான் வந்து இடத்துல கால் வச்சு அந்த பாதம் இங்கே இருக்கிறதா அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ உண்மையிலும் இங்கேருந்து கன்னியாகுமரி சிட்டி பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஹைட்டாக ஒரு பில்டிங்கு பார்க்குறத விட சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி செம வைப்பாக இருக்குது. ஒரு பாதம் மாதிரி இருக்குது சின்னதாக, அது மேலே இதெல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுட்டு அவ்வளோதாங்க. அதை பார்த்து முடிச்சாச்சு. நம்ம வாங்க விவேகானந்தர் அந்த இடத்துக்கு வந்து போவோம், மெமோரியலுக்கு போயிட்டு. உள்ளே போயிட்டு வந்தாச்சு. உள்ளே ஒன்று இருட்டாக கொஞ்சம் லைட்லாம் கொஞ்சம் கலராக போட்டு அந்த ஓம் சவுண்டை போட்டு ஒரு தியானம் பண்ணுற வைப்பு கொண்டு வராங்க. ஸோ அதங்க நம்ம ஃபுல்லாக சுற்றி மாற்றாச்சு. மேலே கீழே போயிட்டு போட்டில் ஏறி திருப்பி நம்ம போ. அண்டு பார்க்க முடியல, திருவள்ளுவரை பார்க்க முடியல. ஸோ அங்கே போய்ட்டு சுற்றிட்டு, ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் என்ஜாய்மெண்ட்டாக இல்லை. பட் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நம்ம திருப்பி வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல முடிச்சு சுற்றி பார்த்துருந்தோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் போக போகிறோம். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து என்ன விசாரிச்சுட்டு நம்ம அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே நாகர்கோவில் இது வந்து நம்ம ரயில் ஏறி திருப்பி நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஹாய் ஹலோ எனக்கு வணக்கம், நான் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம். ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் போயிட்டு அந்த தொட்டிப்பாலத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஒரு இடமா போகிறோம். பசி பயங்கரமாக பசி காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தாச்சு, ஆப்பம் வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பஸ் ஏறியாச்சு. நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகரம் அப்படின்ற ஒரு பிளேசஸ் இருக்குது கன்னியாகுமரியில். அங்கே டிக்கெட் எடுத்து போயிடுங்க. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து லோக்கல் பஸ் இருக்கும் நீங்கள் போகிறதுக்கு அப்படின்னாங்க. நம்ம இதுக்கு நிறைய வழி இருக்குது அந்த தொட்டிப்பாலத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் அந்த சென்டரான ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கனால நமக்கு டிஃபிகல்ட் தான். வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் ஒரு 6 கிலோமீட்டர் போகிறது. இன்னும் நம்மளுக்கு டிக்கெட்டோ எப்படியோ ஒன்று போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இங்கே நம்ம நடந்து
லிஃப்ட் கேட்டு எப்படி ஒன்று போவோம். பார்ப்போம். நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். லிஃப்ட் கிடைக்க நம்ம போய் லிஃப்ட் கிடச்சுன்னா அப்படியே லிஃப்ட் கேட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நம்ம 2வது லிஃப்ட் கிடச்சி வந்தாச்சு. தொட்டிப்பாலம் ஆல்மோஸ்ட் இங்கே தான் பக்கத்தில் இருக்குன்னாங்க. ஸோ வாங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம். ஸோ இந்த தொட்டிப்பாலம் தான் வந்திருக்கோம். 100 மீட்டருக்கு மேலே இந்த தொட்டிப்பாலம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மலையும் இந்தாண்டு இருக்க மலையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் இது. ஸோ இது வந்து இந்த தண்ணியை அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு கொண்டு போகிற ஒரு முக்கியமான பாலமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஸோ இந்த பாலம் வந்து நம்ம பெருமை வீரர் காமராஜர் தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காரு. ஸோ வேற மாதிரி கட்டியிருக்காங்க. அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கீழே கூட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. மக்களே இங்கேருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது. கீழே பார்க்கு பெரிய ஒரு ஆறு ஓடிட்டுருக்கீங்க. தண்ணி அவ்வளோ பெரிய ஆறில் எனக்கு இங்கே இந்த ஃபோனில் தான் ஓடிட்டுருக்கு தண்ணி. ஆனால் வேற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிப்பாலத்தை நம்ம வந்து அந்த கிளாஸ் நடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே நிறைய பிளேசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கீழே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இந்த வழியாக தான் தண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து பாலுங்களை அப்படியே போயிட்டு ஐயோ நம்ம நிற்க இடத்துக்கு அடியில் கூட தண்ணி போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த பாலம் இங்கே இருக்குது. நம்ம கீழே வந்துட்டோம். இது மேலேருந்து பார்க்குறத விட இங்கே கீழே இருந்து இந்த வியூவை பார்க்குறது வேற மாதிரி இருக்குது. கீழே அப்படியே தண்ணி இருக்குது. நீங்கள் குளிக்கிறதுனா குளிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன சிறுவர் பூங்கா ஒன்று இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாப் வரும்னாங்க. அதை நோக்கி தான் இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குன்னு தெரில. கொஞ்சம் ஏற்றமாக தாங்க இருக்குது. பின்னாடி தெரியுதுங்களா என்னோட இந்த சரி அந்த பாலம் வேற மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க. மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். சத்தியமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனும் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்கே ஒரு ஆர்ச் இருக்கா. ஸோ அங்கேருந்து பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து குலசேரம் போகலாமா இல்லை இங்கேருந்து மார்த்தாண்டம் போகலாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். என்னடா ரொம்ப டார்க் ஆகிடுச்சின்னு பார்க்காதீங்க. ஸோ நம்ம வந்து அந்த தொட்டிப்பாலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து மெயின் ரோட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் ஒரு 2.5 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து லிஃப்ட் கேட்டு நடந்து அப்படியே வந்து அந்த மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா குளிச்சல்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு வந்து அங்கே வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஏறிட்டு அந்த பஸ்ஸு அந்த குளிச்சல் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அழகிய மண்டபம்னு ஒரு பிளேஸு. ஸோ அதில் வந்து நான் இறங்கிட்டு ஸோ அங்கேருந்து திருப்பியும் நாகர்கோவில் பஸ்ஸு. ஸோ அதை பார்த்து ஏறி அதுலேருந்து ஏறிட்டு அங்கேருந்து வடச்சேரின்னு ஒரு பிளேஸில் வந்து இறங்கணும். ஸோ இறங்கிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டவுன் பஸ் பிடிக்கணும். அந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். நம்மளுக்கு ட்ரெயின் வந்து 7:15 மணி. இப்போ வந்து 6:15 தான் ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் எடுக்க போகிறோம். அதான் கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நம்ம இதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி அப்படியே வீட்டுக்கு போகிறதான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் கீழே இருக்கிற ரெட்டில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் டெய்லி வீடியோ எங்கே போகுதுன்னு தெரியும். இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் வந்து கன்னியாகுமரியோட பிளேலிஸ்ட் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் அதையும் போய் எல்லா வீடியோவும் பாருங்கள். பாய்.